உலகில் நிலையான இருப்புக்கு காரணமான எல்லா பொருள்களும் தம்மிடத்தில் தான் சாரமாக இழைந்துள்ளதாக பகவான் சொல்கிறார். இருப்புன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் இயங்கிறதுக்கு தேவையான அடிப்படை நீர், சூரியன், சந்திரன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அடிப்படை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அடிப்படை பகவான் தான். அர்ஜுனா, நான் நீரில் சுவையாகவும் சந்திர சூரிய இடத்துல ஒளியாகவும் எல்லா வேதங்கள்லேயும் ஓங்காரமாகவும் வானில் ஓசையாகவும் மக்களிடத்து ஆண்மையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த தத்துவம் எதற்கு ஆதாரமாக இருக்கிறதோ எதில் அது நிறைந்துள்ளதோ அதுவும் என்னுடைய இருப்பும் வடிவமாகும். அப்போ இனிப்பு பச்சனை எத்தனை விதமாக இருந்தாலும் அடிப்படையில் தித்திக்கக்கூடிய தன்மை அது இருக்குது. இந்த பிரபஞ்சம் பகவான் தோற்றுவித்தது, எங்கும் அவரே வியாபித்திருக்கிறார். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே இறைவன் தான் இருக்கார். மண்ணின் தூய வாசமாகவும் நெருப்பில் ஒளியாக இருக்க, அவ்வாறு எல்லா உயிரினங்களையும் உயிராகவும் தவம் செய்வோரிடம் தவமாகவும் இருக்கேன். தூய வாசம் தெய்வீகமானது, துர்நாற்றத்தில் அந்த தன்மையை சேர்க்க முடியாது, பார்க்க முடியாது. நெருப்பிட ஒளி தத்துவமாகவும் உயிரினத்தில் ஜீவன தத்துவமாகவும் பகவான் இருக்கார். எங்கே தவம் ஓங்குகிறதோ அங்கே தெய்வ சாந்தியம் திகழ்கிறது. தவமுடையாருக்காகும்னு சொல்லுவாங்க. தவம் இருந்ததுன்னா அதனால் ஒரு உயர்ந்த நிலைமை கிடைக்கிது. அனைத்து சிறப்புகளும் அவனுடையது என்பதை நாம் அறிய வேண்டும். பகவான் சொன்னார், அர்ஜுனா, உலகங்கள் அனைத்துக்கும் நிலையான வித்து என்று என்னை அறிந்து கொள். நான் அறிவாளிகளுடைய அறிவாளியாகவும் தேஜஸ் படைத்தவர்களுக்கு தேஜஸாகவும் இருக்கேன். தம்மிடமிருந்தே அனைத்தும் தோன்றுவதால் தாமே அனைத்துக்கும் வித்து மூலம் என்றார் பகவான். அவர் நிரந்தர ஆதாரம். மக்கள் மீது அதிகாரம் செலுத்தி அடக்கியாளும் திறமை தேஜஸ் ஆகும். அப்படியான திறமை உள்ளவன் தேஜஸ்வி. அறிவும் திறமை என்னுடைய வடிவங்கள் என்றார் பகவான். இந்த திறமையும் அறிவும் என்னது சேர்ந்தது, நான் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு அற்புதமாக சொல்கிறார். பரதக்குல தோன்றலே, நான் வலிமை மிக்கவர்களுடைய ஆசையும் பற்றும் நீங்க பெற்ற வலிமையாக இருக்கிறேன். உயிர்களிடத்து தர்மத்துக்கு மாறுபடாத காமமாக இருக்கிறேன். ஆசையற்ற பலம் தெய்வ சாந்தியம் உடையது. பசித்தகளை உண்பது மாதிரி தர்மத்தோடு பொருந்திய காமம் அவசியமானது. எது நமது முன்னோட்டத்துக்கு உதவுமோ, எது கடவுளெடுத்துக் கொள்கின்ற அருள் தாகமோ அதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டாகின்றன. அதாவது ஆசையற்ற பலம் தெய்வ சாநித்தியம் உடையது. பசித்தகளை உண்கிறது மாதிரி கர்மத்தோடு பொருந்திய காமம் அவசியமானது. நமது முன்னோர் முன்னேற்றத்துக்கு எது உதவுமோ அது கடவுளே கொள்கின்ற அருள் தாமாகவோ அதுவரை தர்மத்துக்கு உட்பட்டையாகவோ இருக்குது.